ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லும்போது நான் தியானித்து கொண்டிருக்கும்போது என் மனசுல ஒரு காரியம் தோன்றினது. எது நலமானது வாழ்க்கையில், எது நலமானது? கொஞ்சம் சொல்லுங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு கான்வர்சேஷன்லேயே நம்முடைய மெசேஜ் போட்டுமே, எது நலமானது, என்னதெல்லாம் செய்தா நலமா இருக்கும் சொல்லுங்களா. நான் அதற்கு பின்பு வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு வசனத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். எதுவெல்லாம் நல்லது? 3 நேரமும் சாப்பிடுறது நல்லது, அவ்வப்போது தண்ணி குடிப்பது நல்லது, சூடா 2 நேரம் டீயோ காப்பியோ குடிப்பது நல்லது. சொல்லுங்களா. நானே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சொல்லுங்க. முன்னால இருக்கவங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்களா. முன்னால இருக்கிறவங்க எது நல்லது? ஆரோக்கியமா இருப்பது நல்லது. அப்படி சொல்லுங்க. சத்தமா சொல்லணும். உடற்பயிற்சி செய்வது நல்லது. அப்போ சோம்பேறியா இருக்காதீங்க. உடற்பயிற்சி செய்வது நல்லது. கர்த்தரோடு இருப்பது நல்லது. சொன்னவங்களே சொல்ல வேண்டாம், மற்றவங்களே சொல்லட்டும். ஏன்னா நம்ம சபையில வாயை திறந்து சில வாயை என்ன செய்ய மாட்டேங்காங்க, திறக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு வாயை திறப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. சொல்லுங்க பாப்போம். வேதம் வாசிப்பது நல்லது, ஜபம் பண்ணுவது நல்லது. சொல்லுங்க. நீங்க எதை நல்லதுன்னு செய்றீங்களோ அது உங்களுக்குள்ள இருந்தாதான் சொல்ல முடியும், இல்லாட்டா நீங்க சொல்ல முடியாது. சொல்லலைன்னா உங்களுக்குள்ள நல்லது இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை, நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிப்பது நல்லது. சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. உற்சாகமாய் பலியிடுவது நல்லது. சொல்லுங்க. இன்னும் நிறைய சொல்லாம உங்க வாழ்க்கையில எது நல்லதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. அப்படி நாங்க நினைக்கவே இல்லைன்னா நல்லதே நடக்காது. நல்லதை சிந்தித்தால் நல்லது என்ன செய்யும்? அப்படித்தானே சொல்லுவாங்க. நல்லதை சிந்தித்தால் நல்லது நடக்கும். நான் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து சாயங்காலம் ஜெபித்து விட்டு அப்படியே என்னமோ ஒன்றை பறி கொடுத்தது போல நிற்கும் போதுதான் எனக்குள்ள ஒரு வார்த்தை, எது நல்லது, எது நலமானது அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை துணித்தது. அப்போ அதை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஒரு 7-8 வசனங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்பு நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எதெல்லாம் நல்லதுன்னு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இப்ப சொல்லணும். ஜெபிப்பது நல்லது சொல்லியாச்சு, வேதத்தை வாசிப்பது நல்லதுன்னு சொல்லியாச்சு, ஆரோக்கியமா இருப்பது நல்லது, உடற்பயிற்சி செய்வது நல்லது, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிப்பது நல்லது, உற்சாகமாய் பலியிடுவது நல்லது, இதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் வேற எது? மற்றவங்களுக்கு உதவி செய்வது நல்லது. நீங்க சொல்லுங்க. பரிசுத்தமாய் இருப்பது நல்லது, அதிகாலையில் கர்த்தரை தேடுவது நல்லது. புரியல? நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், அது ஒரு நல்லது. என்னது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருப்பது நல்லது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது நல்லது. சொல்லுங்க. இரவில் தூங்கும் முன்பு ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பகல் முழுவதும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? காத்திருக்கிறார். இரவுல ஒரு தேங்க்ஸ், ஆண்டவரே காத்திரே உமக்கு. அடுத்த 24 மணி நேரத்துல அந்த ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். அப்படித்தானே? இந்த 24 முடிஞ்சு அடுத்த 24. சரி, இன்னும் வேற யாராவது ஒரு ஆளு பாடுகளை பாடி துதிப்பது நல்லது, நன்மை செய்தால் நல்லது, அதெல்லாம் சொல்லியாச்சே. புரியல? முழு இருதயத்தோடு துதிப்பது, அதான் கர்த்தரை துதிப்பது நல்லதுன்னாச்சு, அதுல எல்லாம் வந்துடும். இன்னும் கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், நாம் விரும்பின நபருக்காக காத்திருக்கிறோம், ஆனா கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. சரி, வேற என்னது?
பிறருக்காக சபையிலே கூடி ஜெபிப்பது நல்லது. இப்படி அநேக காரியங்களை நாம் நல்லது 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 என்று நாம் சொல்லலாம். சில காரியங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லாத சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து ஒரு 9 வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது, தேவனை துதிப்பது நல்லமானது. ஆண்டவரை மனதார என்ன செய்யணும்? துதிக்கணும். சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 52ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், உமது நாமத்தை துதிப்பேன், அது அது நலமானது. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது எப்படிப்பட்டது? நலமானது. ஆண்டவரை நன்றாய் துதிக்கணும். நன்றாய் என்ன செய்யணும்? துதிக்கணும். நான் இதுல உட்கார்ந்துட்டு இந்த நலமானதுன்னு சொல்லும்போது இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஃபேனை தந்தது எனக்கு நலமானது, இந்த டியூப் லைட்டை தந்தது எனக்கு நலமானது, இந்த வசனங்களை போட்டது எனக்கு நலமானது, இந்த ஸ்பீக்கரை வைத்தது எனக்கு, இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வசனங்கள் எனக்கு கிடைத்தது. உங்க வீட்டில் உட்கார்ந்து நீங்க சொல்லணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாமே நலமானது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும். தேவ நாமத்தை துதிப்பது நமக்கு எப்படி இருக்கிறது? நலமானதா இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லட்டும். ஒரு 10 வயசு 15 வயசு ஆயிட்டுனா 6 மணிக்கு மேல தூங்குறது மிக 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 நல்லமானது. சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்களா? அது மிக மிக நலமானதா, மிக 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 கெட்டதா? சொல்ல மாட்டேங்கீங்களா? நலமானதுங்கிறதுல தான் நான் நிற்கிறேன். ஒரு வயசு வந்துட்டுனா அந்த பிள்ளைகள் அந்த பையங்க எல்லாருமே எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? குறைந்தது வெயில் வருவதற்கு முன்பு என்ன செய்திருக்க வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். அதான் சொன்னார்கள், அதிகாலையிலே ஆண்டவரை துதிப்பது நல்ல இணைக்கம். நீங்க அதிகாலையிலே ஆண்டவரை துதிப்பது, அதிகாலையில் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமா? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டு சொல்றோம்ல, அது நல்லதல்ல, அது கெட்டது. அதிகாலையில் ஆண்டவரை துதிப்பது நல்லது. காலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்கணும். காலையில் எழும்பி கர்த்தரை மனதார என்ன செய்யணும்? துதிக்கணும். காலையில ஆண்டவரை துதிப்பது மிக 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 நலமானது. ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குங்க. ஏன்னா எங்களுக்கு 6 மணின்னா தெரியாது பாஸ்டர், ஒரு 8 மணிக்கு எழும்பிட்டு சொல்லுங்க, நாங்க ரொம்ப சந்தோஷப்படும். we are very happy. எத்தனை மணிக்கு எந்திக்கிறது? எங்களுக்கு லீவே எதுக்கு பாஸ்டர் கொடுத்திருக்கிறாங்க? எங்களுக்கு லீவு எதற்கு கொடுத்திருக்கிறாங்க? இல்ல, 360 நாட்கள், 365 நாட்கள்ல 335 நாட்கள் கிருபையாய் பள்ளிக்கூடத்திற்கு போயிட்டு வேலைக்கெல்லாம் செய்து வீட்டில் வந்து தங்குதோம்ல, அதுக்கு நன்றி சொல்வதற்கு தான் லீவு. ஒருத்தருங்க அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அதான் நலமானதுங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? 335 நாட்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து கிருபையாய் நடத்தி, ஒரு நாள் கூட பள்ளி விழல, ஒரு நாள் கூட ஒரு எச்சைன செய்யல, விழாதபடி கர்த்தர் என்ன செய்தாரு? அதுக்காக அந்த கிச்சன்ல பள்ளி ஓடாமலாம் இருந்துச்சு. எப்படி உங்க வீட்டுல பள்ளி ஓடாமலே இருக்கு? என்னத்தை தான் விளையாடிச்சிருந்தாலும் சரி, என்ன செய்திருந்தாலும் சரி, அது வேலையை என்ன செஞ்சிட்டு இருக்கு? செய்துட்டு இருக்கு. அவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை காத்த தேவனை துதிப்பது மிகவும் நலமானது. அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பது மிகவும், அதுக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்க. 52ஆம் சங்கீதம் 9வது வசனம், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்காக காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக
அது நலமாயிருக்கிறது, நீரே இதை செய்தீர் என்று, நீரே இதை செய்தீர் என்று. நேற்றைய தினத்திலையும் கூட காலையில 8 மணிக்கு கார் எடுத்துட்டு போனதான நாங்கள் 6 மணிக்கு வந்து சேர்ந்தோம். எப்படி ஆகிலும் 2:30 3 மணிக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு தான் ப்ரோக்ராம் போட்டு போனோம். அங்க ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சகோதரி, எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா வரணும், எங்க வீட்டு வாசல்னு எங்க வீட்டை எட்டி பார்த்து ஒரு தோத்திரம் பண்ணிட்டு போனா போதும். நாங்க அது போயிட்டு போன இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மட்டுமே 50 நிமிடங்கள் கார்ல. நல்ல வேலை எல்லா துணிகளையும் சாவிகளையும் ஆலயத்தில் வைத்து நம்முடைய சபையில் இருக்கிறதுன்னு ஒரு மகாட்ட சாவியை கொடுத்துட்டு போனது நல்லது. அது என்னது சொல்ல மாட்டேங்கிங்களே, அதுக்குத்தான் நான் வரேன், அது நல்லது. ஏன்னா அவ்வளவு நேரம் ஆகுங்கிறது தெரியாது, அங்க வந்துருவோம் தான் சொல்லிட்டு போனோம். எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், தேவனே இதை செய்தார் என்பதை நாம் நினைத்தால் நலமானது என்று சொல்லி ஆண்டவரை மனதார துதிக்கணும். ஆண்டவரை என்ன செய்யணும்? மனதார என்ன செய்யணும்? துதிக்கணும். இரண்டாவது, தேவனை அண்டி கொண்டிருப்பது, தேவனை பற்றி பிடிப்பது மிகவும் நலமானது. எது நலமானது? தேவனை எல்லா காரியங்களிலையும், எல்லா சந்தர்ப்பங்களிலையும், நமக்கு வியாதிகள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், சுகவீனங்கள் வரட்டும், இல்லாமை வரட்டும், பண கஷ்டங்கள் வரட்டும், பண நெருக்கடிகள் வரட்டும், இவைகள் எல்லாவற்றிலையும் யாரை பற்றி பிடிப்பது நல்லது? தேவனை இறுக பிடித்துக் கொள்வது நல்லது. ஆண்டவரை இறுக என்ன செஞ்சுக்கணும்? பிடிச்சுக்கணும். யாக்கோபு அதைத்தான் செய்தான். யாக்கோபு அதைத்தான் செய்தான். அவன் தன் தாயின் தகப்பனிடத்திலிருந்து போகும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். இப்பொழுது தரிசனம் நிறைவேற போகிறது. யாப்போக் என்கிறத நதியில உட்கார்ந்து அவன் ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரை இறுக பிடித்து ஜெபித்தான், அவரை அண்டி கொண்டிருந்தான். அது நல்லது. இன்னைக்கும் அவனுடைய சந்ததி சொல்லக்கூடிய அளவுக்கு, சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, போற்றப்படக்கூடிய அளவுக்கு, புகழப்படக்கூடிய அளவுக்கு அது நல்லதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. வாசியுங்கள். சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ யாரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை என்ன செய்யார்கள்? துதியார்கள். நானோ இது முதற்கொண்டு என்னென்னைக்கு கர்த்தரை என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன். ஆனா எனக்கு என்ன ஆசை? சங்கீதக்காரன் சொல்லும்போது எனக்கு என்ன ஆசை சொல்ல மாட்டேங்களே. எனக்கு என்ன ஆசை? தேவனை அண்டிக் கொண்டிருப்பது. நல்ல இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன ஆசை இருக்கணும்? எது நலமானது? தேவனை நல்ல வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லதுதான், ஆப்பிள் சாப்பிடுவது நல்லதுதான், பூஸ்ட் குடிப்பது நல்லதுதான், இன்னும் உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பது நல்லதுதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை இறுக பிடித்து கொண்டிருப்பது நலமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவரை மட்டும் இறுக பிடித்துக்கிடுங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறது மட்டுமல்ல, அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் கொழுந்து, ஒரு துளிர்வு அதிலிருந்து உண்டாகி பூத்து காய்த்து உலகத்திற்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. கனி தரும் விருட்சங்களாக கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? மாற்றுவார். காரணம் என்னவென்றால், நாம் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். யாரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும்? இயேசுவை நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளும் போது, இன்னைக்கு ஆண்டவரை இறுக பிடிக்கிறதான குடும்பங்கள், நபர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். மிகவும் என்ன செய்து விட்டார்கள்? குறைந்து விட்டார்கள். தேவனை இறுக பிடித்துக் கொள்வது நமக்கு நலமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏனென்றால் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை பற்றி கொள்கிற யாவரும்
பாக்கியவான்கள். அவரை பற்றி கொள்ளணும், அவரை பற்றி என்ன செய்யணும், பிடித்துக்கிடணும். அது நமக்கு நலமானதா என்ன செய்கிறது இருக்கிறது. மூன்றாவது, கிருபையும் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமானது. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை, நாம் கற்றுக்கொண்ட வசனத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இன்னைக்கு யார் சொல்ற கூடனா வசனத்தை பத்தி பேசுவதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, வேற எதெல்லாம பேசுவாங்க. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அங்க அழகாய் சொல்கிறார், காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது எப்படி இருக்குமா? காலையில் எந்திச்சோடனே கிருபை, காலையில் எந்திரிச்சோடனே கிருபை. ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகளை எனக்கு தந்தபடியால் உமக்கு. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், ஆண்டவரே இந்த புதிய நாளில் புதிய காப்பி தந்தபடியால் உமக்கு நன்றி, அப்படி சொல்லாங்க. காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபையை நீர் எனக்கு தந்தபடியால் உமக்கு. அந்த கிருபைக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த கிருபைக்குள்ள என்னது இருக்கு? நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதங்கள் எதுல இருக்குதுன்னா, காலையில் எழும்பின உடனே அந்த கிருபையை அறிவிக்கும். ஒரு பாப்பார், என்னடா உனக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கல, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருக்கானன்ட்டு அவர் அதிகமான கிருபைகளை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்ன கிருபைகளை கொடுப்பாரு? அதிகமான கிருபைகளை. கிருபை வர 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 நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கிருபையை அறிவிப்பதும் இரவிலே சொல்ல மாட்டீங்களா, இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கிறது. 2 பேரும் உட்கார்ந்து சத்தியத்தை அறிவிக்கும். குடும்பத்தில் ஆண்டவர் எப்படி நடத்தினாரு? இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போனேன், என் கால் வலுவாதபடி கர்த்தர் என்னை காத்தார் என்கிற சத்தியத்தை குடும்பத்தில் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனை விதமான காரியங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கிருபையை, அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாருங்க, ஆண்டவர் உங்களை காப்பார். நீங்க என்ன சத்தியத்தை பிறருக்கு சொல்றீங்களோ அந்த சத்தியம் முதலாவது உங்களுக்கு அரணாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக என்ன செய்யும்? இருக்கும். என்ன நீங்க சொல்ல சொல்ல அந்த அரண், அந்த பாதுகாப்பு உங்களுக்கு வருது. உங்களுக்கு வர வர என்ன நடக்கும்னா, அவர்கள் பார்ப்பாங்க, இவங்க சொல்லுதாங்களே இது உண்மைதானா, அவர்கள் சொல்கிறார்களே அது உண்மைதானா, அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் சிந்திக்கும் போது அது உண்மைதான் என்பதை கர்த்தர் நமக்கு அரணாக பாதுகாப்பாயிருந்து நடத்த போகிறார். அல்லேலூயா. காலையிலே உமது கிருபையையும். நான் அந்த வேலை செய்ய வருத பிள்ளைகள்ட்ட எல்லாம் அடிக்கடி சொல்வேன், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்ட்டு கேட்பேன். ஆமா, நேற்றைக்கு கூட யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல, அவ்வளோ டயர்டாக வந்து உட்காந்துட்டு சொன்னேன், 6 மணிக்கு மேலே தூங்குனா உனக்கு ஆசீர்வாதமே வராது. 6 மணிக்கு முன்னாலேயாவது என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 5 மணிக்கு முன்னால எந்திக்கணும். 5 மணிக்கு முன்னால என்ன செய்யணும்? எழும்பணும். எத்தனையோ நாட்கள் நாங்கள் 12 டூ வீலரில் போயிட்டு 12 1 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். வந்து காலைல 4:30க்கு எந்திரிச்சிருவோம். அவர் மேல் தாகம் இருந்தால், இயேசுவின் மேல் வாஞ்சை இருந்தால் காலையிலே நாம என்ன செய்வோம்? எழும்புவோம். அதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவன் எதை வச்சிருக்கிறாரு? ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 1000+ சொன்னேன்ல, இதெல்லாம் ஒரு பிளஸ். என் பிள்ளை சோம்பேறியா இருக்கவில்லை. தூக்கம் எதை உண்டு பண்ணுமா? தூக்கம் எதை உண்டு பண்ணும்? கந்தையை உடுத்து விற்கும்,
அது மட்டும் இல்ல, சோம்பலை உண்டாக்கும். சோம்பலை என்ன செய்யும்? உண்டாக்கும். நல்ல சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கணும். காலையில் எழுந்திருக்கும் போதே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இருந்துச்சா, அன்னைக்கு முழுவதும் கிருபை நம்மளை அப்படியே மூடி நிற்கும். அல்லேலூயா. புது கிருபை. ஆண்டவர் அந்த புது கிருபை என்ன செய்தாரு? தாராரு. என்னடா நான் நினைச்சு கூட பார்க்கல, இன்னைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் என் இருதயத்தில் என்ன செய்கிறது? அது எதுனால தெரியுமா? காலையில உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையினால். காலையில உங்க வாயிலிருந்து வந்த, அது சரியான நேரத்தில் வரணும். அது என்ன நேரத்தில் வரணும்? சரியான நேரத்துல. காலையில எழும்பின உடனே அது இதுலாம் பேசிட்டு ஒன்னும் சொல்லாம அப்பா உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றின்னு சொன்னா, இன்னைக்கு நான் உனக்கு ஒண்ணுமே தரலையே, தருவதற்கு முன்னாலே இவன் என்ன சொல்லுதான்? சொல்ல மாட்டேங்கிங்களே. தருவதற்கு முன்னாலே இவன் என்ன சொல்லுதான்? அப்ப இவனுக்கு கொடுத்தா எனக்கு நன்றியோடு இவன் வாழ்வான் என்கிற நம்பிக்கை கர்த்தருக்கு வரும். அவர் நமக்கு அதிகமான கிருபைகளை கொடுப்பார். அல்லேலூயா. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ஒரு கோதி தோத்திரம் சொல்லுங்க. காலையில நம்ம சபையில ஒரு சகோதரன் இருக்கிறாரு. ஒரு நிமிடம் அவரால் சும்மா இருக்க முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். வேலை செஞ்சுட்டே திடீர்னு போன் பண்ணி கூட்டாச்சுன்னா உடனே வந்து இங்கேயும் வேலை செய்வார். காலையில 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு கம்பெனிக்கும் போயிடுவாரு. கம்பெனிக்கு என்ன செஞ்சிருவாரு? போயிடுவார். அவருடைய அந்த சுறுசுறுப்பை கண்டு அந்த ஓனர் அவரை விடாமல் இன்னும் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். சில தேவைகளையும் அவர் சந்தித்துக் கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ உலக பிரகாரமான ஓனரையே அந்த சுறுசுறுப்புக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தால், நம்முடைய பரம எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சுறுசுறுப்பை கண்டு அதிகமான கிருபைகளை கொடுத்து அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. காலைல எழுந்திருச்சு, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் உமக்கு, அது நல்லது. என்னது வேணும் காலையில? என்னது வேணும் காலையில? கிருபைதான் வேணுங்க. காலையிலே முது கிருபையையும் இரவிலே முது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். சங்கீதம் 147:1 சொல்கிறது. நீங்க சொன்னதான காரியம் காலையிலே ஆண்டவரை பாடுவது. காலையில் எந்திரிச்ச உடனே பரலோகமே என் சொன் அப்படி பாடிறாங்க. அதை சொல்லதுக்கு வாரு. காலையில் எழும்பின உடனே ஆசீர்வதிக்கும் இயேசுவின் எல்லா ஆசீர்வாதம் பெறுகிறோம் அப்படி பாடணும். அல்லேலூயா. காலையில் என்ன பாட்டு பாடுதோம்? ஒண்ணுமே பெறல. 147 சங்கீதம் 1வது வசனத்துல இருக்கு. பாருமா, ஒண்ணுமே காலையில வாங்கிக்கல, எந்திக்க தான் செஞ்சிருக்கிறோம். காலையில் என்ன செஞ்சிருக்கிறோம்? எந்திரிச்சிருக்கிறோம். வெள்ளை மீச போகல, கண்ணில் இருக்கிற அந்த கண்ணில் இருக்கிற அசடி என்ன செய்யல, நீங்கள. ஆனாலும் வாய் சொல்லுது, ஆசீர்வதிக்கும் இயேசுவின் கரங்களினால். அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண ஆண்டவர் அந்த பாடல் நிமித்தமாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு 7 மணிக்கு போன் போட்டாலும் நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லக்கூடாது. 7 மணிக்கு போன் போட்டா கம்பீரமா எந்திக்கணும். கம்பீரமா என்ன செய்யணும்? எந்திச்சு ஆசீர்வதிக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுது. தேவ ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? பெருகிடுது. இப்படி ஆசீர்வாதமான சில பாடல்களை காலையில நீங்க சந்தோஷமாய் பாடும்போது அந்த பாடலில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்க போறாரு. கீர்த்தனை பண்ணணும். சிலர் சொல்றாங்க 7:30 கீர்த்தனை பண்ணுகிறது போல எங்க வீட்டுல 7:30 7:30 வந்துருத பாஸ்டர் அப்படின்ட்டு. காலையில 7:30 என்னது வந்துருது? வரக்கூடாது. இங்க எந்திரிச்சோன்னா ஆண்டவரை துதிச்சா மட்டும் போதும்.
எந்திரிச்சதும் ஆண்டவரை பாடணும், எந்திரிச்சதும் ஆண்டவரை துதிக்கணும், எந்திரிச்சதும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும், பாடணும். ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க பாடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதான் நலமானது. வாசியுங்க 147 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது என்றால் என்ன அர்த்தம்? தேவனை பாடுவது நல்லது. ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால கீபோர்டை தூக்கி வச்சு வீட்டுக்கு முன்னால உட்காந்து பாடுன்னு சொன்ன, என்னைக்கா பாடியிருக்கியா? காலையில என்னைக்கா காலையில எந்திரிச்சு கீபோர்டை தூக்கி வச்சு தியாண்டு வாசித்து ஒரு பாட்டை பாடிட்டா அந்த ரோட்ல நடக்கிற அத்தனை நேரம் நின்று பார்ப்பான், என்னடா இது காதுக்கு இனிமையா இருக்க. ரட்சிப்பு அங்க உண்டாக்கும். அல்லேலூயா. அது தீர்க்க தரிசனமாய் உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நீ செய்யலன்னா உன் மூலமா ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படும்? அதே மாதிரி இங்க ஒரு பிள்ளைக்கு சொன்னேன், இங்கேயும் ஒரு பிள்ளைக்கு சொன்னேன், எனக்கு பேர் மறந்து போச்சு, ஆனா சொன்ன ஞாபகம் இருக்கு. காலையில் எழுப்பின உடனே ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணணும். ரோட்ல போறவங்க பார்ப்பாங்க, என்னடா காலையில தான் எழுந்திருக்கிறான், ஆசீர்வதிக்கும் இயேசுவின் கரங்களினால் எல்லாம் பெறுகிறோமே அப்படின்னு பாடி ஆண்டவரை துதிச்சுட்டே 9 மணிக்கு கடையை திறப்பான். மற்ற நாளுக்கெல்லாம் 10,000க்கு வித்துருக்கோம், அன்னைக்கு 2 லட்சத்துக்கு வித்துரும். அன்னைக்கு ஒருத்தர் தான் போட்டோ எடுக்க வந்திருப்பாரு. ஆண்டவரை காலையிலே பாடி துதிச்சுட்டு போய் அங்க கடையில உட்கார்ந்தோன்னு வீட்டுக்கு சாப்பிட வர்றதுக்கே நேரம் இருக்காது. அவளை பிஸியா கர்த்தர் மாத்திருவாரு. அது நலமானது. அது நம்முடைய கரத்துல தான் இருக்கு. அது யாருடைய கரத்துல தான் இருக்கு? நமது கரத்துல. நம்முடைய சுறுசுறுப்புக்கும் நம்முடைய சுறுசுறுப்புக்கும் என்ன சொல்லலாம், நம்முடைய வேகத்துக்கும் தகுந்தாற் போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய கரத்துல தாங்க இருக்கு. நம்ம சரியாயிட்டோம், எதெல்லாம் நலமானதோ அந்த நலமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? உண்டாகும். ஒரு காலங்கள்ல காலையில எழுந்திரிச்சு விளாத்திக்குள்ள முழுவதும் வசனம் துணிச்சிச்சு. நம்மளும் வசனம் சொல்லிருக்கோம். இப்பவுமே என் கூட வாக்கிங் வரதவங்க கேட்பாங்க, நல்லா இணைய கவனிக்கணும். சாத்தான் சில நேரத்துல பக்கத்துல இருக்கிறவங்கள பேச வச்சு வசனம் உள்ள ஏறாதபடி கிரியை செஞ்சிருவான். அதான் என்னைய கவனிக்கணுங்கிற. அதான் செய்தி நேரத்துல எந்திரிச்சும் போகக்கூடாதுன்னு சொல்லுதேன். வாக்கிங் வரத சார், நீங்க அந்நாட்கள்ல காலையிலே வசனத்தை போட்டு தெருவா முக்குக்கு சொல்லுவீங்களே, இப்போ தான் எங்களை சொல்ல விடாதபடி நீங்க தானே இப்ப அடக்கி வச்சிருக்க. அதனாலதான் இந்த லாத்திகள் இவ்வளவு சேதாரமா என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க சார், நீ போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு, அதிகாரிகிட்ட போய் சொல்லு, அவங்க வசனம் சொல்லணும்னு சொல்லு. அதுக்கு பயம் இருக்குல்ல. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிங்களோ? இங்க வேடிக்கை பார்க்க முடியாது. காலையில பாட்டு போடதான் செய்தோம். இப்போ இங்க போடுற பாட்டு இந்த குழாய் மூலமா சாலமன் நகர் வரை கேட்கறதுக்கு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவு சத்தமா வச்சு போட்டு கடையை ஆம்பளை பேரே ரிப்பேர் ஆகி போச்சு. போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஆம்பளை பேரை தூக்கி வச்சு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? போட்டுட்டு தான் இருக்கோம், நிறுத்த முடியாது. 1994ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் 30 வருஷமா அந்த பாடல் பாடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த பாடல் மூலமாய் கர்த்தர் ஆத்மாக்களை ரட்சிக்க தான் செய்கிறார். அநேகருக்கு ஆறுதலை கர்த்தர் கட்டளையிட தான் செய்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னம். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, காலில் எதிர்ச்ச உடனே இந்த சபையிலேயே அவனுக்கு தான் ஆண்டவர் மியூசிக்க கொடுத்துருக்கிறார். அங்க பின்னால ஒருத்தர் இருக்கான் வெளியில, அவனுக்கு ஆண்டவர் எதை கொடுத்துருக்கிறாரு? மேலே போயிட்டானா அவனுக்கு ஆண்டவர் மியூசிக்க கொடுத்துருக்கிறார். காலில் எதிர்ச்ச உடனே இந்த பப்பரப்பா அப்படின்ட்டு ஜெய கிறிஸ்து முன் அப்படி போட்டாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா காலையில தான் விடிஞ்சிருக்கு, காலில் எந்திரிச்சோன்னா என்ன பாடுதான்? எக்காலம் போதுதான் ஜெய கிறிஸ்து என்ன செய்கிறார்?
அறிவனே சோர்ந்து போகாதே. இந்த குடிகாரன் நம்பின மாதிரி பாடுனா எப்படி எப்படி சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு. ஹாஸ்டல்ல படிச்சிருக்கோம்ல. ஹாஸ்டல்ல காலைல 4:30 எழுப்பி விட்டுருவாங்க. முகத்தை கழுவிட்டு போய் உட்கார்ந்து பாடணும். இந்த தொண்டை குழி இருக்குல்ல, தொண்டையில ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு. அது என்னது? ஆமா, அது வந்து தென்னணும். காலையில பாடும்போது அவ்வளவு சவுண்டு, அந்த நரம்பு என்ன செய்யணும்? தென்னி வரணும். எவனா இப்படி பாடிட்டோம்னா அங்க அடி உள்ளோம். அடிக்கு பயந்தாது என்னத்தையாவது கத்துவோம். சிலருக்கு அப்படிதான் பாடி எழுப்ப வேண்டியது இருக்கு. பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து உடனே அவருக்கு கோபம் வந்துடும். நான் எங்க சோர்ந்து போய் இருக்கிறோம், ஏன் பக்கத்துல உட்காந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் படுத்து கிடக்கல, அதுக்குதான் அந்த பாட்டு. எதுக்குதான் அந்த பாட்டு சொல்ல மாட்டேங்கீங்களே? சிலருக்கு என் மேல இப்போ கோபத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோபத்தோட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆசீர்வாதம் பெற வேண்டும். அல்லேலூயா. காலைல எழும்பின உடனே நல்ல ஆசீர்வாதமான பாட்டை முந்தினால எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை அப்படி பாடணும். அந்த அந்த காலத்துல இந்த ரிக்கார்டு இருக்குல்ல, ரிக்கார்டு பிளேயர்ல பாத்தீங்கன்னா சில நேரத்துல அப்படிதான் பாடும். அப்படிலாம் பாடக்கூடாது. உற்சாகமா என்ன செய்யணும்? தேவ கிருபை அப்படி எடுக்கும் போதே அது டெம்பர் 120 என்ன செய்யணும்? ஆரம்பிச்சு அது குதிரையோடு என்ன செய்யணும்? ஓடணும். காலாட்களோடு கூட நீ ஓட முடியவில்லை என்றால் குதிரைகளோடு ரத வீரர்களோடு நீ எப்படி ஓடுவாய்? இப்பதான் மனோ கரெக்டா இருக்கிறான். திடீர்னு பாட்டு டெம்ப ஏறிக்கிட்டே இருக்கும். அவன் ஆட்டோமேட்டிக்கா இப்போ கூட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் மைபாலன் பாஸ்ட் ஒரு செய்தி கொடுக்க அங்க வரும்போது அவரே சொன்னாரு. என்ன சொன்னாருடா? காலை பிடிச்சி கீழே இழுக்காதேன்ட்டாரு. நான் சொல்லல, அவன் ஞாபகத்துல வச்சிருக்கிறான். இப்படி பலர் கொடுத்த உபதேசத்தினாலையும் வார்த்தையினாலதான் இன்னைக்கு அவன் முன்னால வந்து என்ன செய்தான்? நிற்கிறவன் காலையில எழும்பி அந்த குதிரை நட போட்டாச்சுன்னா தொழிலும் குதிரை நட போடும். அல்லேலூயா. அதனால காலையில எழும்பின உடனே ஆண்டவரை துதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவது, பாடுவது நல்லது. வேற என்னதுலாமோ பாட்டு பாடுதீங்க, அம்மா அப்பா ஐயா, அதெல்லாம் பாடக்கூடாது. தேவனை துதிப்பது, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. அல்லேலூயா. ஐந்தாவது நல்ல சாப்பிடுவது நல்லது. தேனை சாப்பிடணும். என்ன சாப்பிடணுமா? தேனை சாப்பிடுவது நல்லது. கூட்டிலிருந்து உலகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் என்ன செய்யும்? இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு எப்படி இருக்கும்? முன்னோட்டி நம்ம சபையில் இருக்கிற வாலிப பையில எனக்கு தேன் கொண்டு வருவான். இப்போ வாலிப பையங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு இல்ல, அதனால தான் ஒருத்தரும் கொண்டு வர மாட்டாங்க. எங்க இருந்தாலும் எடுத்து கொண்டு வந்துருவான். சொர்ணாவெல்லாம் சொல்லவே முடியாது. எங்க இருந்தாலும் தேன் கொண்டு வருவான். இப்ப தேன் எடுத்த விற்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு தரக்கூடாதான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த கூட்டில் இருந்து உலகும் தேன் எப்படிப்பட்டது? கடையில வாங்குற தேனை காட்டிலையும் எதுல இருந்து உலகிற தேன் நல்லதான். அந்த அந்த சோலையா, அது என்ன சொல்லுவாங்க? தேன் கூடு. அது என்ன சொல்லுவாங்க? அந்த அட்டையோடு இருக்கும், அது என்ன சொல்லுவாங்க? தட்டு, தேன் தட்டு. அதை கொண்டு வந்து அந்த தட்டை கொஞ்சம் பிச்சு வாயில போட்டா எப்படி இருக்கும்? பார்க்கிறதுக்கு அருவருப்பா தான் இருக்கும். ஆனா வாயில போட்டா எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டீங்கல்ல, வாயில போட்டா எப்படி இருக்கும்? ருசியா இருக்கும். தேன் என்பது கர்த்தருடைய வசனம். தேன் என்பது என்னது? கர்த்தருடைய வசனம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 10வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது 10வது வசனத்தை மட்டும் வாசிங்களா? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும்
விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. 7வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் என்று ஆரம்பித்திருக்கும். ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிக்கலையா? கர்த்தருடைய வசனம் தான் தேனிலும் தெளி தேனிலும் எப்படி இருக்கிறது. ரொம்ப நேரம் ஆயிட்டு பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்காம வெளில போகக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்படின்ட்டு டக்குண்டு பைபிளை திறந்து தோத்துறோம் பைபிளை திறந்து பார்த்தானா யூதாசு நாண்டு கொண்டு சேர்த்தான். காலைல என்ன இருந்துச்சு? அப்படிலாம் பைபிள் வாசிக்க கூடாது. சரி, இது நல்லா இல்லை, தோத்திரங்கத்தாவே தோத்திரங்கத்தாவே தோத்திரங்கத்தாவே. அப்படியே திறந்து பார்த்தானா நீ செய்ய வேண்டியதை அப்படிலாம் நம்ம ஒத்தைய ரெட்டையா போட்டுலாம் பைபிளை வாசிக்க கூடாது. ரெகுலரா வாசிக்கணும். வாசிக்கிற பகுதியில ஆண்டவர் நமக்கு தேனாகிய ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். அன்னைக்கு அந்த தேன் அந்த கூட்டிலிருந்து ஒழுகும் தேனை காட்டிலும் அது நமக்கு எப்படி இருக்கும்? மதுரமா இருக்கும். அது எப்படி இருக்கும்? மதுரமா இருக்கும். அந்த மதுரமான தேனை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, யுத்தம் நடக்கு. நல்ல என்னைய கவனிக்கணும். யுத்தம் நடக்கு. யோனத்தான் யுத்தத்துக்கு போயிட்டான். சவுலுங்க உட்கார்ந்து இருக்கிறான். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க, அதுல இருக்கு. யோனத்தான் யுத்தத்துக்கு போயிட்டான். அவன் ஆயுதத்தாரியை பார்த்து சொல்லுதான், ஏய் நம்ம 2 பேரும் ஏறி போவோம். பெரிய சேனையை கலங்கடிக்க எத்தனை பேர் தான் போறாங்க? 2 பேர் தான். யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரியும் செங்குத்தான மலையில தவண்டு ஏறி போயிட்டான். ஏறி போனா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், நம்ம ஏறி போகும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்கிற விசுவாச வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு போறான். 2 பேரும் போய் பெலிஸ்தரின் பாளையத்தை நொறுங்க என்ன செய்துட்டாங்க, கலங்கடிச்சிட்டாங்க. கலங்கடிச்சு ஜெயமா வரும்போது அங்க என்னது ஒலிக்கிட்டு இருக்கு? சொல்ல மாட்டேங்க. 27வது வசனத்துல அங்க என்னது ஒலிக்கிட்டு இருக்கு? தேன் ஒலிக்கிட்டு இருக்கு. கம்பை வச்சு ஒரு குத்துனா எடுத்தான், வாயில போட்டு மின்னிட்டே வரான். மின்னிட்டே வரும்போது அந்த தேன் அவனுடைய கண்ணை என்ன செய்துட்டதான்? தெளிவாக்கிட்டு. இன்னைக்கு தெளிவாக்குறதெல்லாம் நம்ம விட்டு போட்டு என்னத்தையோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த தேன் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வசனம் நம்முடைய கண்களை என்ன செய்கிறது? தெளிவாக்குகிறது, வெளிச்சமாக்குகிறது. அது நல்லது. தேனை சாப்பிடுவது நமக்கு எப்படிப்பட்டது? நல்லது. 6வது, ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருந்து நுகத்தை சுமப்பது நல்லது. பாரங்களை சுமப்பது நல்லது. ரட்சிப்புக்கு காத்திருந்து, ஆண்டோடைய ரட்சிப்புக்கு காத்திருந்து நுகத்தை இளம் வயசுல நுகத்தை. அதனால தான் சொல்லுவேன், நீ சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் ஒரு இடத்த வாங்க. நீ சிக்கனம் அப்போ இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் இருக்காத. இந்த வயசுல நீ நுகத்தை சுமந்து சம்பாத்தியம் பண்ணுவது நல்லது. ஒருத்தரும் அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்க, நாங்க நல்லா இருக்கணும். நீ நல்லாதான் இருக்கணும். நல்லா இருக்கக்கூடாது யார் சொல்லுதா? நுகத்தை சுமப்பது என்னது? நல்லது. வாசிங்களா, வசனத்தை வாசிங்களா. எந்த வயசுல நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கின்ற புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை 27வது வசனத்தையும் வாசிங்க சீக்கிரமா. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது. எதுக்கு காத்திருக்கிறது நல்லதா? சொல்ல மாட்டேங்களா? கர்த்தருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. அடுத்த வசனம் சொல்லுது, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது. அதனால சிலர் சொல்றாங்க, மனுஷனுக்கு தானே நல்லது, மனுஷிக்கு நல்லது இல்லையே. எப்படி? 2 பேருக்கும் நல்லது. 2 பேருக்கும் இளம் பிரயாயத்துல நீ சம்பாத்தியம் பண்ணி உன் வாழ்க்கையில முன்னேறலன்னா வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கிடக்கணும், நல்லது. அதனால்தான் 8 மணிக்கே வந்துரு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை 6 மணிக்கு எதிர்த்து கோயிலுக்கு வாடா. டெய்லி ஒவ்வொரு சேனலை தொடர்ந்து பணிவிடை செய்தால் சாமவேலை போல நீ பணிவிடை செய்தால் கர்த்தர் என்ன செய்வாரு? சொன்னா சொல்லிடா. சொன்ன நேட்டைக்கு தான் அவன்கிட்ட தான் சொன்னேன்.
காலைல 6 மணிக்கு எந்தி தோத்திரம் பண்ண நேரே சர்ச்சுக்கு வா. காலில் எந்திரிச்ச உடனே ஒரு சன்னலை நல்ல தொட, மேலையும் கீழே நல்ல என்ன செய்ய தொட. அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வாரு கொடுப்பார். இன்னும் 2 பேர் இருக்கான். இந்த 2 பேரும் ஒரே சட்டை போட்டிருக்கான். ரவுண்டின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். வாடா சர்ச்சுக்கு வா, நீ ஆண்டவருக்காக செயல்படு. யாருக்காக? இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்காக செயல்படுது. ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்நாள்ல இயேசுவுக்காக என்ன செஞ்சுட்டோம்? ஒன்னும் செய்யல. இருக்கிறதே செய்வோம். அல்லேலூயா. இருக்கிறதே என்ன செய்வோம். இன்னைக்கும் சாயங்காலம் 2 பேருக்கும் போன வாரமே வேலையை சொல்லிட்டேன். ஞாபகத்தில் வச்சிருக்கானோ மறந்துட்டானோ அது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்பது அவன் இருந்ததான இடத்துல இருந்து தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அறியப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, காலையில் எழும்பின உடனே கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கதவுகளை என்ன செய்தான்? இதான் அவன் செய்தான். இதான் அவன் என்ன செய்தான்? என்ன மனம்? இதைத்தான் நீ உன்னைய செய்ய சொல்லுத. காலையில் எழும்பின உடனே நேரே வந்துடணும். வண்டியை தூக்கி போட்டு அரை ட்ரௌசர் எல்லாம் போடக்கூடாது. 3/4 ட்ரௌசருக்கு மேலேயாவது போட்டு வரணும். எப்படி பெண்களுக்கு கண்டிஷன் நைட்டியோட இந்த காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. ஆமா, இது பரிசுத்தமான காம்பவுண்ட் இல்ல. பின்ன வெளியில பார்த்துட்டு போறவன் அசிங்கமா பார்த்து விடுவான். வரக்கூடாது. அது மாதிரி பையங்களும் அரை ட்ரௌசரோட வரக்கூடாது. முட்டுக்கு கீழே போட்டிருக்கணும். எதுக்கு கீழே போட்டிருக்கணும் சொல்ல மாட்டேங்கல. இப்ப என் மேல கோபம் வருது இல்ல, அதானே சொல்ல மாட்டேங்க. ஒழுக்கத்தை சொல்லித்தரேன். ஒழுக்கத்தை அரை ட்ரௌசரை போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டு அடுத்த வீட்டுக்குள்ள போவாத. கடைக்கு போவாத. பக்கத்துல இருக்கிற கடைக்கும் போவாத. நல்ல ட்ரெஸ்ஸோட போ. அவங்கள பார்த்தா அவங்க ஒழுக்கமானவங்க ஐயா, அவங்க ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லட்டுமே. இன்னும் ஒருத்தர் அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. எங்க புத்தீனத்தை நீங்க சொன்னா நாங்க அல்லேலியா சொல்ல முடியுமா? எப்படி? நான் முடிவெட்டதுக்கு மட்டும்தான் சாரத்துல போவேன். வேற மற்றபடி யாரும் சாரத்துல பஜார்ல என்ன செய்ய முடியாது. முடிவெட்டதுக்கு அவன் முடியை வெட்டி மேலே கீழே அங்கங்க போட்டுருவோம். அந்த சாரத்தை கலத்தி அங்க போட்டுருவோம். துவைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? கேட்ட முடியும். நமக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு தனிப்பட்ட ஒரு ஒழுக்கம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். வீட்டுக்குள்ள நீங்க எப்படி இருந்துக்கிடுங்க, அதை பத்தி யாரும் கேட்க போறதில்ல. வீட்டு நடைபெற்று கீழே இறங்கும் போது இந்த சபைக்கு போறாங்களா, அவங்க கையில வேத புஸ்தகம் இருக்கிறதா, அவங்க எல்லாவற்றிலையும் ஒழுக்கமானவர்கள் என்ற பெயரை எடுப்பது நல்லது. இன்னும் சொல்ல மாட்டீங்களா? நல்ல பெயர் எடுப்பது நல்லது. நல்ல ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருந்து நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு என்னது? நல்லது. வாசிமா 2 வசனத்தின் சேர்த்து வாசி 26, 27. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிரயாயத்துல நுகத்தை என்ன செய்யணும்? வருத காசெல்லாம் அதுக்கு இதுக்குன்னு போட்டு கறியாக்கி கறியை வெட்டி சமைச்சு அதை சாப்பிட்டு அதை அசிங்கம் பண்ணிடக்கூடாது. வருகிற காசுல ஒரு பங்கை எடுத்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அதற்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப பாஸ்டர் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. எங்க கதையை வேற கதை. நாங்க இன்னைக்கு விசுவாசத்துல முழங்கால் போடுவோம். ஆண்டவரே எங்களுக்கு இது தேவை இருக்கிறது, நீர் சந்திக்க வேண்டும்னா எங்கேயா இருந்து ஒரு காக்காவை கொண்டு வருவாரு, கர்த்தர் தந்துட்டு போயிடுவாரு. நீங்க அப்படி இல்லை. நீங்க அண்ணனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அண்ணனுக்கு என்ன செய்யணும்? வேலை செய்துதான் ஆக வேண்டும். எத்தனையோ ஆயிரங்கள் வருகிறது, எத்தனையோ ஆயிரங்கள் போகிறது, எத்தனையோ ஆயிரங்கள் என்ன செய்கிறது. நேற்றைக்கு கூட வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 மணிக்கு ஒரு பாஸ்டர் போன் பண்ணி, பாஸ்டர் இவங்களுக்கு சுகம் இல்லையா, என்ன செய்கிறது? என்ன செய்ய? நம்ம 2 இருந்தானே கொடுக்கணும், கொடுப்போம். இங்க வருது, இங்க என்ன செய்யுது? போகுது. ஊழியக்காரனுடைய பாணியே தனி. அவன் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய தலைமை போதுகிற ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வா, 2 வருஷம் பட்னியா கிடப்ப. அவங்க அப்படியே சொல்லுவாங்க. நான் ஒருக்க கூட வீடியோ கூட உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். எத்தனை வருஷம் பட்னியா கிடப்ப?
2 வருஷம் பட்டினி கிடப்ப, 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு நீ ரிட்டையர்ட் ஆக போற ஸ்டேஜில் ஆண்டவர் உனக்கு லட்சக்கணக்காக என்ன செய்வார், தருவார். இப்போ நானும் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் தானே. அதனால கர்த்தர் என்ன செய்தாரு சொல்ல மாட்டேங்களா? அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகத்தில் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அதனால ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை பாருங்க. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. கொஞ்சம் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். உங்க பிள்ளை 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னால ஒரு வீடை கட்டுவது நல்லது. ஏன்? அதுக்கப்புறம் 12th முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன படிக்க வைக்கணும்? காலேஜ் படிக்க வைக்கும்போது லட்ச லட்சமா தேவைப்படும். அப்பந்தான் நமக்கு ஞானம் உதிக்கும். ஆண்டவரே, நான் வீடை கட்டணுமே, அதை கட்டணுமே. அப்போ அந்த பிள்ளை மேல நமக்கு கோபம். என்ன கோபம் வரும்? உன்னைய நான் படிக்க வைக்கணும் வாங்கும், உனக்கு நான் இதை செய்யணுமாக்கும். நீங்க செய்யலைன்னா யார் செய்ய போற? ஒருத்தருக்கு தோத்துறோம். அப்போ அதற்கு முன்பே சில காரியத்தை செய்வது நமக்கு எப்படிப்பட்டது? நல்லது. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. சரி, இருக்கட்டும். 9வது, மற்றவர்கள் நம்மால் இடராதபடி எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றவர்கள் நம்மால் என்ன செய்யக்கூடாது? இடரக்கூடாது. மற்றவர்கள் நம்மால் என்ன செய்யக்கூடாது? இடரக்கூடாது. மற்றவர்கள் நம்மால் இடராமல் நாம் ஜீவிப்பது நமக்கு எப்படிப்பட்டது? நலமானது. வாசியுங்கள். ரோமர் 14:21 சொல்லப்பட்டிருக்கிறது, மாംസം புசிக்கவும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற யாதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுதற்காவது தவறுதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நலமாயிருக்கும். நன்மையாயிருக்கும்னு அர்த்தம் என்ன? நலமாயிருக்கும். மற்றவர்கள் நம் மூலமா என்ன செய்யக்கூடாது? இடரக்கூடாது. நம் மூலமாய் மற்றவர்கள் இடராமல் இருப்பது நமக்கு நல்லது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் கழுத்துல என்னத்தை கட்டணுமா? சொல்லுங்க, என்னது கட்டணுமா? அப்ப நம்மால யாரும் என்ன செய்யக்கூடாது? இடரக்கூடாது. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உபகாரம் இல்லாட்டாலும் நம்மளால உதவி செய்ய முடியாட்டாலும் அவங்களுக்கு இடர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? உண்டாக்க கூடாது. சரி, 8வது, நல் விஷயங்களில் வைராக்கியமாய் இருப்பது நல்லது. நல்ல காரியத்துல நல்ல விஷயங்கள்ல நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு. வாசிங்க. கலாத்தியர் 4:18, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நம்ம சில நேரத்துல வேண்டாத காரியத்துல, புருஷன் மேல இருக்கிற கோபத்துல, மனைவி மேல இருக்கிற கோபத்துல, பிள்ளைகள் மேல இருக்கிற கோபத்துல வைராக்கியமா இருப்போம். அதுல எல்லாம் வைராக்கியம் வரக்கூடாது. என்ன விஷயத்துல வைராக்கியம் வரணுமா? நல்ல விஷயத்துல என்னது வரணும்? வைராக்கியம். நல் விஷயத்தில் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்களா, அவர்களை விட்டு ஒண்ணு அவர்களை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தணும், அல்லாட்டா கப்சிப்புன்னு இருக்கணும். அமைதலாய் நாம் நம்முடைய ஜீவியத்தை செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்டு. நல்ல விஷயத்துல ஒருத்தவங்க நல்ல காரியத்தை செய்தாங்களா, அத நல்லதுண்டு பாராட்டணும். நல்லதுண்டு என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்க. நல்லதுண்டு என்ன செய்யணும்? பாராட்டணும். சிலருக்கு பாராட்டவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நல்ல விஷயத்துல அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அவங்கள என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். நல்ல விஷயத்துல சந்தோஷப்படுத்தியாச்சுன்னா, எவர்கள் மற்றவர்களை நல் விஷயத்தில் சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த அனுபவம் நமக்கு இருப்பது நல்லது. என்ன அனுபவம்னா, மறுரூப மலையில் இயேசுவோடு இருப்பது நல்லது. இயேசுவோடு இருப்பது நமக்கு எப்படிப்பட்டது?
சொல்ல மாட்டேங்கிங்களே, நீங்க அந்த அளவுக்கு வர மாட்டேங்க. இயேசுவோடு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே உள்ளம் பொங்கணும். இயேசுவோடு இருப்பது எப்படிப்பட்டது? நல்லது. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் 7வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க மறுரூப மலையில மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறதான ஒரு அனுபவம். அவங்க பேசும்போது இயேசுடைய முகம் எப்படி மாறிச்சான்? எப்படி மாறிச்சா? மிகவும் சூரியனை போல பிரகாசித்தது. மறுரூப மலையில இயேசுவோடு கூட இருப்பது நல்லது. இன்னைக்கு அநேகருக்கு யார் யாரிடலாமோ இருப்பது நல்லது 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 நினைக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கெட்டது. இங்க இயேசுவோடு கூட இருந்தா உங்களுக்கு நல்லதே நடக்கும். யாரோட இருந்தா? நல்ல சொல்லுங்க, யாரோட இருந்தா? நான் இயேசுவோடு இருப்பேன், இயேசு எனக்கு நலமானதை செய்வார். அல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது, இயேசுவோடு கூட இருப்பது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக, கூட 3 பேர் இருக்கான். இவன் எங்க போவான்? கூட யாரெல்லாம் இருக்கிறா? யோவான், யாக்கோபு, பேதுரு, 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம். ஏன்னா நாங்க 3 பேரும் அந்தந்த கூடாரத்தில் அவ்வப்போது வந்துட்டு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். தூங்குன்னா வந்துடுவோம், சாப்பிடுன்னா வந்துடுவோம், எல்லாத்துக்கும் வந்துடுவோம். ஏன்னா இந்த கூடாரத்துல யார் இருக்கிறா? சொல்ல மாட்டீங்களா? யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. அப்போ இயேசுவோடு கூட இருப்பது நமக்கு நலமானது. இன்னைக்கு நீங்க யாரோடு இருக்கிறீங்க? இயேசுவோடு நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நலமான காரியம் பலமாய் நடக்கும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்க ஆரம்பிக்கும் போது நலமான காரியம் உங்களுக்கு எப்படி நடக்கும்? பலமாய் நடக்கும். எத்தனை கோடி கடனாய் இருக்கட்டும், எத்தனை லட்சங்கள் கடனாய் இருக்கட்டும், நீங்க இயேசுவோடு கூட மட்டும் இருங்க. சமயம் வரும், காலங்கள் வரும். இயேசுவோடு கூட இருப்பது நலமானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த கோடியும் அந்த லட்சியமும் ஒரு நிமிடத்துல மாறும். கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் தூக்க போறார், உயர்த்த போகிறார். கண்மலையின் மேல் உன்னுடைய கால்கள் நிற்க போகிறது. எந்த கண்கள் எல்லாம் பார்த்து இவன் இயேசுவை ஆராதித்தான், இவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொன்னதோ அந்த கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அந்த கண்கள் அதிசயப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறபடினாலே அந்த இயேசுவோடு கூட இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து அவரோடு கூட இருப்பது நல்லது என்கிறதான ஒரு புரிதல், ஒரு புரிந்து கொள்கிறதான தன்மை தனக்குள்ளே வந்தவுடனே நம்முடைய கால்களை தேவனாகிய கர்த்தர் கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி அழகு பாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், நான் அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி ஆவியிலே நிரம்பி நான் இயேசுவோடு கூட இருப்பேன். ஆமென், 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 ஆமென். நல்ல சந்தோஷமா எது நலமானது என்று நாம் கற்றுக்கொண்டோம். எது நலமானது? நீங்கள் பல காரியங்களை சொன்னீர்கள், அது நலமானதுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் நான் உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பது நல்லது, நலமானது. அந்த இயேசு உங்களை கண்மலையின் மேலே சகல பாதாளத்தின் வாசல் என்று உங்களை மேற்கொள்ளாதபடி அந்த வாசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அடைத்து போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அந்த விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க. ஓ ரபார பௌந்தர ரிபி சந்துர ரபால பாலலபி கபாலபா தீரார ரபார பௌந்தர ரிபி கபால பாலலபி சந்தர ரிபி கபாலபா. எப்பொழுது கண்கள் இயேசு ராஜாவை பார்க்கட்டும். நீங்க இப்பொழுது யாரோடு கூட இருக்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது யாரோடு கூட இருக்கிறீர்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவோடு கூட இருக்கிறோமா? இயேசுவோடு கூட இருக்கிறோமா? ரபால பாலலபி சந்துர ரபால பாலலபி கபாலபா. அப்படியே முழங்கால் நின்று
அந்த மறுரூப மலையில பேதுரு சொல்லுகிறான், உங்களை போல என்னை போல ஒரு மனுஷன்தான் பேதுரு. அவன் சொல்லுதான், இயேசுவே நாம் இங்கே இருப்பது நல்லது. நீங்க இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மோடு இருப்பது நல்லது. சொல்லுங்களா, வாயை திறந்து சொல்லுங்களா. சும்மா கை தட்டினா மட்டும் போதாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்போ சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மோடு இருப்பது நல்லது. இயேசுவே நான் உம்முடன் இருப்பது நல்லது. இயேசுவே நான் உம்முடன் இருப்பது நல்லதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருங்க. நீங்கள் சொல்லும்போதே அந்த நல்ல காரியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சிரசின் மேலே வந்து இறங்க போகிறது. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். மற்றவங்களை பார்க்கக்கூடாது. உங்களுடைய வாய் சத்தமாக துதித்து கொண்டே இருக்கணும். இயேசுவே நான் உம்மோடு இருப்பது நல்லது. இயேசுவே நான் உம்மோடு இருப்பது நலமானது. இயேசுவே நான் உம்மோடு இருப்பது நலமானது என்று நல்லா சொல்லிட்டு இருங்க. ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்ய போகிறது என்றால், உங்களுடைய கால்களை கண்மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. உடைய கால்களை கண்மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தப் போகிறது. அப்படி ஒரு உயர்வு எனக்கு வரணும். நாம் படுகிறதன் எல்லா கஷ்டங்கள், எல்லா நஷ்டங்கள், எல்லா வேதனைகள், இவைகளின் மத்தியில் நான் இயேசுவோடு கூட தானே இருக்கிறேன். அந்த இப்பொழுது நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பது நலமானது. இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பது நலமானது என்று நீங்கள் வேகமாய் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது, நீங்கள் அறியாத ஒரு அபிஷேகம் உங்கள் மேல வந்து இறங்க போகிறது. அது பரலோகத்தின் அபிஷேகம், அது மறுரூபத்தின் அனுபவம். அந்த மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து வரும்போது, தேவனாகிய கர்த்தர் எப்படி சீசருடைய கால்களை கண்மலையின் மேல் உயர்த்தி உலகத்துக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து சொல்லும் வீரிய சாட்சியாக மாற்றினாரோ, அதே போல உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் அவிதமாய் மாறப்போகிறது. சொல்லிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வந்து இறங்கு வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பது நல்லமானது. இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பது நல்லமானது. ஒரு சில நிமிடங்கள் நீங்க சொல்ல போறீங்க. சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்து இறங்க போகிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இயற்கைக்கு மேற்பட்டதான காரியத்தை செய்து, இயற்கைக்கு மேற்பட்டதான வல்லமையான காரியங்களை செய்து அற்புதமாய் உங்களை உயர்த்த போகிறது. உங்களுடைய வாயின் வார்த்தையின் அறிக்கை தான் இப்பொழுது உங்களை உயர்த்த போகிறது. நான் பேச மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. ஒரு அபிஷேகம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு சத்தமாக சொல்லணும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு சத்தமாக சொல்லணும். அப்படி சத்தமாக சொல்லும்போது ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இயற்கைக்கு மேற்பட்டதான ஒரு ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி உங்களுடைய கால்களை கண்மலையின் மேல் உயர்த்த போகிறார். உங்களுடைய குடும்பத்தை கண்மலையின் மேல் உயர்த்த போகிறார். உங்களுடைய சூழ்நிலைமைகளை பார்க்காதீர்கள். இப்பொழுது அறிக்கை செய்கிறது, அறிக்கை உங்களை உயர்த்த போகிறது. என்ன அதிகமாய் சொல்லுங்க. வேற வார்த்தையை சொல்ல வேண்டாம். இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பது நலமானது என்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் அறியாத அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி, அந்த அபிஷேகத்தினால ஒரு நிறைவு உங்களுடைய குடும்பத்திலே வந்து உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கண்மலையின் மேல உயர்த்த போகிறார். சொல்லிட்டே இருக்கணும். உள்ள வாய் திறக்கணும். வாயை அசையக்கூடாது. வாய் நல்ல விரிவாய் திறந்து சொல்லணும். அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. அந்த மறுரூபத்தின் அனுபவம் இறங்கட்டும். மறுரூபத்தினுடைய அனுபவம் இறங்கட்டும் கர்த்தாவே. மறுரூபத்தின் அனுபவம் இறங்கட்டும். சகோதரா, சகோதரியை, நீ மற்றவர்களை பார்க்க வேண்டாம். உனக்குள்ள கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுத்து நீ இயேசுவோடு கூட இருப்பது நல்லது என்பதை கர்த்தர் உன்னோடு கூட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். துதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு 5 நிமிடங்கள் கூடுதல் தான். ஆனா இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இல்லாம நீ வெளியில போவது நல்லது அல்ல.
ஓ ரபால பாலாலபி கபாலபா, அந்த மறுரூபத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்து இறங்குகிறது. வாலிப பிள்ளையே, வாலிப தம்பியே, நீ சும்மா இராத. உன் வாயை நல்ல விரிவாய் திறந்து சொல்லு. அப்பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை, மறுரூபத்தின் வல்லமை உனக்குள்ள இறங்கும். ஆமென், 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 ஆமென். இன்னும் சிலருக்குள்ள நல்ல ரப்பர் பந்துகளை போல துள்ளுவதற்குரிய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது, அவர்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. வேணா நீங்க சோதித்து பார்க்கலாம், நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். உங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் நீங்க சொல்லி பாருங்க. நான் இயேசுவோடு கூட இருப்பது நல்லது, நான் இயேசுவோடு கூட இருப்பது நல்லது என்று நீங்கள் ஆகாரம் புசிப்பதற்கு முன்பு ஒரு 4-5 திருப்பி சொல்லி பாருங்க. ஒரு அபிஷேகம் இந்த சபையில இறங்கினது போல உங்களுக்குள்ளேயே இறங்கும், உங்களுடைய குடும்பத்தில் இறங்கும், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இறங்கும். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எது நலமானது என்பதை குறித்து பிள்ளைகள் சில கருத்துக்களை சொன்னார்கள். அடியேன் வேத வசனத்திலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன் ஐயா. மறுரூப மலையில பேதுரு சொல்லும்போது நாம் இங்கே இருப்பது நல்லது, இதனுடைய அர்த்தம் நாங்கள் இயேசுவோடு கூட இருப்பது நல்லது. நாங்கள் இயேசுவோடு கூட இருக்கும்போது அந்த மறுரூப மலையினுடைய உயர்ந்த அனுபவம் எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய சரீர பிரகாரமான கவலைகள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வேதனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அந்த மறுரூப மலையில எங்களை கொண்டு போய் வைத்து எங்களை அழகு பார்த்து சகல கண்களுக்கு முன்பு எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, உயர்ந்த இடத்தை சுதந்திரிக்கும் பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் ஆசீர்வாதமும் கொடுக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.